Joyful Family. மகிழ்ச்சியான குடும்பம் நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சண்டே ஈவினிங் எல்லாம் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. உங்கள் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கோங்க. இது குடும்பத்துக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஃபேமிலி பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். நிறைய வாரங்களாக நிறைய பேருக்கு இது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக வேதத்தின் அடிப்படையிலேருந்து பார்க்குறோம். ஏன்னா மேரேஜ் இஸ் நாட் அ மேன்ஸ் ஐடியா, இட்ஸ் அ காட்ஸ் ஐடியா. ஸோ காட்ஸ் ஐடியாவை காட்ஸ் பிரின்சிபல்ஸில் நம்ம நடத்தும் போது கண்டிப்பாக நம்மளோட குடும்பம் ஒரு ஹெவன் ஆன் எர்த்தாக கண்டிப்பாக இருக்க முடியும். இன்றைக்கும் நம்ம மத்தியில் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து நம்மளிடத்துல பேசுகிறதற்கு சகோதரர் ராஜ்குமார் அண்ணன், அதுக்கப்புறம் எபன் அக்கா நம்ம மத்தியில் இருக்காங்க. எவ்வளோ இயர்ஸ் ஆயிருக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆகி? 32 years ஆயிருக்கு. 32 years, கரெக்டா? Yes, right, it's right. Wow, 32 years together. It's lot to share. Maybe இந்த ஒரு எபிசோட்ல எங்களால் வந்து கவர் பண்ண முடியுமான்னு தெரில. பட் வில் see how much we can really gain. நீங்கள் சொல்ல போகிறது நிறைய யங் கப்புள்ஸ்க்கு இது it will be a great blessing நினைக்கிறேன். And you want to introduce about your family. ஸோ என் பேர் ராஜ்குமார். This is my wife Eben. எங்களுக்கு 3 பிள்ளைங்க. ஓகே. 2 daughters, ஒரு son. ஓகே. டாட்டர்ஸுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே. son is doing his final year. பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிச்சாச்சு. நான் டாட்டர்ஸ் மேரேஜ் இஸ் a big responsibility. ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிச்சிட்டு இருக்கீங்க. அக்கா நீங்கள் சொல்லுங்கள், ஹவ் வாஸ் லைக் ஐ எம் கோயிங் வெரி வே பேக் 32 years பேக். உங்கள் மேரேஜ் ஆன புதுசில் எப்படி இருந்துச்சு? ஹவ் வாஸ் லைஃப்? வாட் ஆர் த சேலஞ்சஸ்? கண்டிப்பாக ஏன்னா திருமணன்றது ஒரு பெரிய சேஞ்ச். லைஃப்பில் வந்து சிங்கிள்ஹுட்லேருந்து நம்ம 2 டபுளாக மாறுறது வந்து ரொம்ப ஒரு பெரிய சேஞ்சு. ஸோ என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருந்தது, எப்படி ஓவர் கம் பண்ணீங்க சொல்லுங்களேன். ஆக்சுவலாக கல்யாணம் ஆன புதுசில் வந்து ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட். அதனால ஐ வாஸ் டூயிங் மை after post graduation doing my MPhil. So adala when I went in I was wondering eppadi irkumonu. I was not very good at cooking. Student irukkumnala. So I can remember my father-in-law was very adjustable. Nalla enakku அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. ஏதாவது டவுட் இருந்தாக்கா he used to teach me. Yes, very nice father-in-law. அதே மாதிரி I didn't have to give up much of what I was doing before marriage because I was playing. I was a hockey player, so I continued playing even after wedding. My father-in-law allowed me, my husband allowed me, so I didn't have much of challenges on that side. பெரிய விஷயம் நினைக்கிறேன்ல. ஏன்னா women usually they have to sacrifice their goals and desires. அத ஒரு மூட்டை கட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு குடும்பத்தை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்குல்ல. hats off to you. Okay. Yeah, actually I didn't want to restrict her. Okay. And I believe in freedom. Okay. So one has to be given freedom. So marriage ஆயிடுச்சுங்கிறதுக்காக the husband should not restrict the freedom of the wife. Wow. தமிழ்நாட்டில் தானே பிறந்தீங்க நீங்க? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த கண்ட்ரோல் வந்து எங்க போயிட போதோ. I think when you give that freedom, the wife will also know how to be inside of the freedom and how to really use the freedom properly நினைக்கிறேன் இல்ல. So you were doing all the household things. I was doing the household, I was playing, I was studying also. Okay. So I was doing everything and there was no problem at home. Okay. So actually he helped me to complete my research after my marriage. So I didn't have any problem, but he had some hassles, so I think he'll share those hassles also. நீங்க சொல்லுங்க. இனிஷியலா என்ன மாதிரி? இனிஷியலா மேரேஜ் ஆன உடனே the mother-in-law was the problem. mother-in-law எல்லா இடத்துலயும் அதான் நினைக்கிறேன். mother-in-law வந்து could not அது அட்ஜஸ்ட் பண்ண முடியல அவங்களுக்கு. டாட்டர் ரிலீஸ் பண்ணல. கரெக்ட், எக்ஸாக்ட். ஓகே. பைபிள்லயே பார்க்குறோம் the man has to leave and cleave. அதே மாதிரி the man expects the wife also to leave and cleave. கண்டிப்பா. That did not happen because of my mother-in-law. அவங்கள விட முடியல. So somehow she forced me to come and stay with her. Oh, okay.
No, but the thing that played way for it is my pregnancy. Okay. So as soon as I was pregnant, morning sickness was very heavy. So at the time, so he had to give in also. He was not able to. He had to work. Okay. I had to study. So at the time, vomit was just too much. It was I was really sick, falling sick because of that. Okay. So at the time, he had to give in. ஆக்சுவலாக 2-3 பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நான் வந்து ஆக்சுவலி ஐ டிடன்ட் வாண்ட் டு கோ. ஓகே. அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி இது வந்து நீங்க தான் போய் இருக்கணும், 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங். மேரேஜில் வந்து ஸோ 2 பேர் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்க போய் இருங்க. ஓகே. அப்படின்னு 2 பேர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணாங்க, எல்டர்ஸ். எனக்கு நான் நினைக்கிறேன் அதுதான் நம்ம இயேசுவை விட நம்ம அப்பா அம்மா ரொம்ப பாசமானவங்கன்னு நினைக்கிறேன் நான். ஐ ஆல்வேஸ் டெல் இல்ல, ஏன்னா வந்து child is a child forever for them, even they grow up ல நம்ம அது பெருசா ஆனா கூட அவங்கள ஒரு அடல்ட்டா அவங்களால பார்க்கவே முடியல. ஏன்னா அவங்களோட பிரெக்னன்சினும் போது அவங்கள பாத்துக்க முடியாது, நான் தான் நல்லா பாத்துக்க முடியும். That is the understanding. Actually she would have released and she would have managed. ஏன்னா நிறைய பேர் வந்து they can manage. சில பேருக்குலாம் பேரண்ட்ஸ் கூட இல்ல தே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டுகெதர், இல்ல அவங்க தனியா ஃபாரின் கண்ட்ரிலலாம் தனியா கூட தே see the delivery. பட் அதுதான். பட் நீங்க சொன்ன ஒரு காரியம் பிரியக்கூடாது இல்ல, அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இன்னைக்குலாம் சின்ன காரியத்துக்கு கூட பிரிஞ்சிடறாங்க. ஆனா அதுக்கப்புறம் how was the sale there? உங்க மதர்ல அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆக்சுவலா வந்து அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன், என்னோட இன்லாஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஓகே. முக்கியமா வந்து அந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுல எனக்கு வந்து அந்த பர்டனே இல்ல. நாங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், வேலைக்கு போயிடுவான், தைரியமா போவான். ஏன்னா the two loving grandparents are there to take care. சரி சரி, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சோ அது ஒரு ஆண்டவருடைய சித்தமாவோ இல்ல ஒரு அது ஒரு நல்லதா தான் முடிஞ்சிருக்குல்ல. but they didn't intervene into your personal life அப்படினு சொல்லலாமா? ஆமா. They just wanted to be with them. They wanted their daughter to be with them. ஆனா அவங்க வந்து ஃபேமிலி லைஃப் குள்ள அவங்க வந்து இன்டர்வீன் பண்ணல. சோ இத பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் ஒருவேளை கூப்பிடுறீங்க அப்படினாலும் there should be no space for the couples இல்ல, நம்ம பேரண்ட்ஸ் வந்து இன்டர்வீன் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஓகே, தொடர்ந்து சொல்லுங்க உங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அதாவது நீங்க ஒர்க் பண்றீங்க, அக்கா இப்ப வந்து you are working for கவர்மெண்ட், அப்புறம் நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ட்ரெயினராக இருந்திருக்கிறீங்க. ஸோ உங்கள் குழந்தைங்க 3 குழந்தைகள், ஸோ எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடிஞ்சது உங்களால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது? ஏன்னா யூ ஆர் a ஸ்டூடெண்ட், were you really ready for that huge responsibility? எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்க? ஆக்சுவலாக நாங்கள் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அட்டென்ட் பண்ணுவோம், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், கப்பிள்ஸ் ப்ரோக்ராம்ஸ். அந்த காலத்திலே we used to attend lot of programs. So nice. Yeah, so அது மூலமா நாங்கள் and we wanted to improve. We wanted to be a model, a good parents, good husband and wife. அதனால 2 பேருமே both of us were keen on it. So even when we have some arguments, we will I mean it won't last too long. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் we'll pray and we'll sort it out. So அதனால and these messages that we heard, we tried to implement them. சும்மா here actually 2 பேருமே we were in the Sunday school ministry. Oh, okay. Even before marriage நானும் Sunday school ministryல இருந்தேன், எபனோ Sunday school ministry. Actually ஒரு Sunday school the teachers trainingல தான் நாங்க மீட் பண்ணோம் 2 பேருமே first. என்னோட mother-in-law also was in Sunday school ministry. Okay. So அதனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்டா தான் இருந்தது, ஒரு ட்ரெய்னிங் கிரவுண்டா இருந்தது இல்ல. So a lot of things you already heard and God was the center of your family. You've been hearing values, reading Bible ல இருந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது அப்படி. So conflicts எல்லாம் எப்படி சண்டை வரும்போது எப்படி அதை தீர்த்துக்குவீங்க? சீக்கிரமா தீர்த்துக்குவீங்கன்றாங்க, இப்பெல்லாம் கோச்சிட்டு போனா 4 மாசம் வர மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலா 4 மாசம்லாம் அவ்வளவு நேரம்லாம் ஆகல, எங்களுக்குள்ள 4 நாள் ஆகும், 4 நாள் ஆகும். சீரியஸ் ப்ராப்ளம்னா. So எவனை பொறுத்தளவுல என்னன்னா சண்டைன்னு வந்துட்டா she won't talk to me. How you I think you will be the problem solver நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஒரு 4 நாள் அப்படியே கொடி பிடிச்சி நிற்பாங்க நினைக்கிறேன். How you do it, how you reconcile? The slowly தான் Roselind. You talk about it, given பண்ணிடுவோம். ஸ்லோவா அது பாட்டுக்கு ரெக்கன்சைல் ஆகும். ஒரு சென்டென்ஸ் போட்டு ஒரு சென்டென்ஸ் சொன்னேன்ல, ஒரு சென்டென்ஸ் 2 sentences அப்புறம் பட் வில் கிவன் அது பிடிச்சிட்டே இருக்க மாட்டோம் 2 பேருமே. ஐ won't hold my way,
he won't hold his way. So at one stage we know that okay, it's too much. Okay. And now off late when they sometimes even children come and say, "Mommy, Daddy talk, Mommy. Mommy, you're not talking to Daddy." So after they've grown old, they also help us out. சரி சரி. எப்படி இந்த சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்னு ஒரு பேர்டன் வந்தது உங்களுக்கு? ஏன்னா மெனி டைம்ஸ் வாட் நாங்கள் கப்புள்ஸை வந்து மினிஸ்ட்ரிக்கு வாங்க அப்படின்னு கூட்டா, ஐயோ 2 சின்ன குழந்தைங்கக்கா, ஐயோ நாங்கள் ஒர்க் வேற பண்ணுறோம், இந்த சாட்டர்டே சண்டே மட்டும்தான் க்ளீனிங் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது, ஸோ யூனோ எப்படி வந்து நாங்கள் பண்ணுறது, டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ how you were convinced it and you were able to make time for it? ஆக்சுவலா இது வந்து ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லணும். அத டீச் பண்ணுங்கிறது வந்து ஒரு கிஃப்ட். ஆமா. So you had that passion of teaching. I believe that God has given me that gift of teaching. அதனால இந்த சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கிறது, அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால automatically you make time for it. I landed into a Sunday school teacher. Okay. இப்போ என்னோட ப்ரொஃபஷனுமே டீச்சிங் ப்ரொஃபஷன் தான். Right from 1979 till now I have been teaching தான். அதே மாதிரி எபனுக்கும் actually she was teaching. Oh, okay. She had 2-3 teaching assignments before she entered government. Okay. Somehow or other both of us, so basically teaching profession or irundanaala both of us liked teaching. And even now we like teaching and we continue to teach. Enna na Sunday school through till my second year graduation I was a Sunday school student. Okay. அந்த காலத்துல diocese la nariya and இதெல்லாம் போட்டு competitions ellame I used to take part, and I had very good Sunday school teachers also, so I was led the right way. So I thought na ivlo gain pannirkumbodhu why can't I do it for the impact for the children and so next generation pananum. Exactly. So adanala I got into ministry. It was a lot of sacrifice da. Na chinna pillengala gavanchittu Saturday vandu planning, ipella kuda we plan on Saturday evenings, we pray and we plan for the next day Sunday school. So அந்த காலத்துலயும் இந்த training போங்க, இங்க போ teacher training, directors training, அதெல்லாம் we had to go. சும்மா போய் டீச் பண்ண முடியாது. அதாவது ஒரு half an hour நாலோ நம்ம ஒரு 2-3 hours we have to spend in prayer and planning and preparation. எல்லாம் கண்டிப்பா, ஏன்னா this is a ministry, you can't just go and do it. Okay, நம்ம தொடர்ந்து பேச போறோம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். எங்கேயும் போயிடாதீங்க, ஃபேமிலியா இருங்க. ஒரு ஸ்மால் பிரேக், then we'll just continue with this family. சென்னையில் உள்ளவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு, வேர்ட் லைஃப் ஃபெலோஷிப்பை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். 15 வயதிற்கு மேற்பட்ட வாலிபர்களுக்கும் தம்பதிகளுக்கும் இந்த ஃபெலோஷிப் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்ன்றதை நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு சராசரி விசுவாசி தேவனுடைய சீடராக மாற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். வேதத்தில் ஆண்டவரை பற்றி உங்களுக்கு அநேக கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுப்பதற்காக சகோதரி ரோஸ்லின் ரெக்ஸ் மற்றும் WLF டீம் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கோம். அது மாத்திரம் அல்ல, உங்களுக்கான தனிப்பட்ட ஆலோசனைகளும் ஃபெலோஷிப்க்கு அப்புறம் வழங்கப்படும். குடும்பமாக நாம் இணைந்து தேசத்திற்காக செபிக்க போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. சென்னையில் இது எங்கே நடக்குதுன்னு தானே யோசிக்கிறீங்க? சென்னையில் மவுண்ட் ரோடில் இருக்க VGP விக்டரி ஹவுஸில் நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இந்த அட்ரஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். வேறு இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் மகிழ்ச்சியான குடும்பத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம மிஸ்டர் ராஜ்குமார் எபன் அவங்க தம்பதியர்கள் நடுவில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். லாட் ஆஃப் குட் இன்ஃபர்மேஷன், 32 years of family life. ஆனால் நீங்கள் சொன்னது எனக்கு திரும்பி ஞாபகம் வருது. உங்கள் மதர்-இன்-லா பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. உங்கள் மதர்-இன்-லா வீட்டில் வந்து நீங்கள் செட்டில் ஆனது வந்து எனக்கு வந்து இந்த மதர்-இன்-லா வீட்டில் செட்டில் ஆனது மனசுக்குள்ள ரொம்ப ஒரு உறுத்தலாகவே இருந்து நம்மளை இப்படி கொண்டு வந்துட்டாங்களே. அந்த சமயத்தில் எங்கள் கம்பெனிலேருந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்னை அனுப்புனாங்க. ஓகே. அந்த ப்ரோக்ராம் பேர் வந்து லைஃப் லிவிங் இன் ஃப்ரீடம் அண்ட் என்கொயரி, அதான் அந்த ப்ரோக்ராமோட பேர். ஓகே. சுவாமி சுகபோதானந்தாங்கிறவர் தான் அந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணார். அந்த ப்ரோக்ராமில் ஒரு ஈவெண்ட் என்னென்னா எல்லாரையும் குரூப்பாக பிரிச்சுட்டு ஸ்மால் குரூப்ஸாக பிரித்து அந்த குரூப்பில் நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்கள் மனசில் உறுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை சொல்லணும். உங்களுக்குனே ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி அதை காட் வந்து வெளியே கொண்டு வந்த மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு அந்த ப்ராப்ளத்தை நான் சொன்னேன் அந்த குரூப்பில். அந்த குரூப்பில் யார் இருந்தாங்கன்னா நிறைய பிராமின்ஸ் இருந்தாங்க, லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஒரு 20 பேர் இருந்திருப்பாங்க அந்த குரூப்பில். அந்த ப்ராப்ளத்தை சொன்ன உடனே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க இதை போய் ஒரு ப்ராப்ளமா சொல்றீங்க, இது ஒரு பெரிய பிளெஸிங் அல்லவா அப்படிங்கிறாங்க. அழகா பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க ஒரு அப்பதான் எனக்கு ஒரு ரியலைசேஷன் ஆச்சு. இவ்வளவு நாளா நம்ம அந்த மனசுல அந்த ஒரு கிரெட்ஸ் வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறோமே, இது ரியலா ப்ராப்ளம் தானா இல்ல ப்ராப்ளம் இல்லையா, பிளெஸிங்கா அப்படின்னு ஒரு நான் நினைக்கிறேன். இப்ப சொன்னா அது ஒரு பெரிய இஷ்யூன்னு நினைக்கிறேன். என்ன போய் வந்து உங்க அம்மா அப்பா கூட இருக்க சொல்லிருந்தீங்களா அப்படின்ட்டு. ஐ திங்க் யூ ஹேட் நைஸ் பீப்புள் டு counsel and give a right counsel at the right time நினைக்கிறேன். And God has brought this out ஒரு
பேர்டனை எஸ் ஏன்னா இருந்துகிட்டே இருந்தா கூட யூ நெவர் வாண்டட் டு பி தேர்ன மாதிரி பட் காட் ஹஸ் சால்வ்ட் இட். ஓகே, உங்களோட ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லுங்க. ஏன்னா 32 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நாங்கள் வந்து இந்த ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறது சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி, என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே நான் எவன்ட்ட கொடுத்துட்டேன். ஓகே, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே கொடுத்துட்டீங்க. ஆமாம். இப்போ சப்சிக்வெண்ட்லாம் வந்து வி ஸ்டார்டட் மெயின்டைனிங் ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஓகே, ஸோ என்னோட சேலரி எல்லாமே ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். ஸோ எனக்கு எவ்வளவு பணம் வருது, எவ்வளவு பணம் செலவாகுது, ஃபுல் பட்ஜெட்டிங் ஸ்பெண்டிங் எல்லாம் மினிஸ்டர் அவங்க தான். அதனால எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரீயா இருக்கு. ரியலி ஃப்ரீ. நான் நான் ஒரி பண்ணதே கிடையாது. பிடிக்காதா இல்ல அவங்க நல்லா செய்வாங்கன்னு விட்டு கொடுத்துட்டீங்களா? அக்கௌண்ட்ஸ் பிடிக்காதுன்னு இல்ல, இந்த மணி மேல அவ்வளவு ஒரு இது கேர் கிடையாது. ஐ டோன்ட் பாதர் அபவுட் மணி. How do you manage finance? நாங்க வந்து இந்த டைதிங் வந்து very from day one he said first month salary and he also believed in it, so no conflict in those terms at all. Okay. So giving வந்து we were not biased at all. We used to give even when we don't have enough, we won't mind giving. Okay. When somebody comes with a need, when missionaries come and all. So எல்லாருக்கும் தேவையா இருக்குறவங்களுக்கு ஊழியத்துக்கு கொடுக்குறீங்க. ஆமா கொடுப்போம். அப்ப from day one we've been doing that. Okay. அப்புறம் என்னன்னா so அது வந்து first priority ஆ இருந்தது. Yes. Okay. First priority. சம்பளம் வந்த உடனே I was not, I told you I was studying only one salary, but வந்த உடனே அந்த டைட்ஸ் எடுத்து வச்சிட்டு தான் மத்த வேலையை I will do. And then I maintained an account. ஒரு bookல வந்து I maintain. I still have those books and I show it to my children also. Okay. So salary எவ்வளோ என்ன, so you can see the difference, the cost rise and all of everything. So I used to maintain that account. So there was no hidden thing between both of us in accounts. Transparency. Yes, transparency regarding finance. And I always I told you, no, நிறைய messages நாங்க கேட்டதுனால we always used to save. We didn't have that extravagant spending. Spend தேவை வந்து we were taking care. We were not depriving our children or ourselves of anything, but we had everything, but this extravagant spending we always avoided. Okay. He believed in it too, I also believed in it, so it was so தேவையில்லாத செலவுகள் இல்லாம you had a saving. அது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு இன்னைக்கு அந்த சேவிங் ஹேபிட்டே இல்ல. அது ஃபுல்லா பார்த்தோன்னே, அதாவது 30,000 salary அப்படின்னு பார்த்தோன்னே 30,000மே அப்படியே வந்து நம்ம போய் ஷாப்பிங் மால்ல செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு இல்லையா? So but we have some fixed expenses which has to go. அதெல்லாம் நம்ம கழிச்சு பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கும் மீதி. But then you had a amount to save everything. Systematically saving. Okay. இப்போ ஒரு திடீர்னு ஒரு செலவு வந்துருது உங்க வீட்ல, for example sickness, இதெல்லாம் வந்து we don't expect இல்ல. So how do you manage? அப்போ ஒரு lump sum amount தேவைப்படும் இல்ல, பிள்ளைங்க எஜுகேஷன் திடீர்னு காலேஜ் fees அந்த மாதிரி எல்லாம், then how you did it? Yeah, because I worked with the government, so பெரிய amount இருக்கும்போதும் I withdrew. You know the May June la or fees pay பண்ணனும். Okay. அப்படி அது வரல, if I'm not able to take that, I'll just go and mortgage and jewel. But immediately my aim would be to take it off immediately. Okay. So as an every month அதுக்கு ஒரு amount போய் it will come off by 3 or 4 months it will come home. So அந்த மாதிரி we never spent more than what we needed. We never and we managed within the budget. Within the budget. Still we no credit card. Okay. I must tell that. We never had credit cards. So maybe 6 months போல எங்க ஆபீஸ்ல வந்து கொடுத்தாங்க free card womenக்கு. அது கொடுத்துட்டே எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. So you used it and then you decided not to use it. Yes, and I went for a meeting where someone spoke about it also. Okay. So I thought, okay, now this is the bell that is ringing for me. Okay. So I have a card which is not used at all. It's just kept for in case there's emergency. ஐ திங்க் நான் இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஃபினான்ஸ் இது ரொம்ப முக்கியமான காரியம். நிறைய பேருக்கு ஒரு பிளானே இல்லை ஃபினான்ஸில். ஸோ யூ ஜஸ்ட் கோ அபவுட் ஸ்பெண்டிங் அண்ட் தென் கிரெடிட் கார்ட்ஸு, இது மனைவிக்கு அப்படியே சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு, இல்லை ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு. இன்னைக்கு வந்து யங் பீப்புள் யங் கப்புள்ஸ் யூ நெவர் பிளான் யுவர் பட்ஜெட் அண்ட் ஃபைனலி யூ ஆர் இன் டு கேஆஸ். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியல் ஒரு டெட்ஸில் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாதிரி 32 இயர்ஸ்லலாம் ஹார்ட் அட்டாக். ஸோ just lean on the Lord, do as what the Lord says, give what belongs to the Lord, have some savings, and then within the budget work out your expenses. அதை வந்து நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா ஐ திங்க் நல்லா இருக்கலாம். பியூட்டிஃபுல். உங்கள் பிள்ளைங்களை பற்றி சொல்லுங்கள்.
பிள்ளைங்களை எப்படி நீ 3 பிள்ளைங்க, எனக்கு 2 பிள்ளைங்க மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு கேர்ள் வந்து ஷீ இஸ் அ டாக்டர் இல்ல, ஸோ யூ டெல் அபவுட் ஹவு யூ வேர் ஏபிள் டு ரைஸ் சில்ட்ரன் and discipline children. Children வந்து actually we brought them up because we both were into ministry. So children also knew that you have to give your priority for God அப்படினா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சிச்சு. சோ அதனால சண்டே ஸ்கூல்னா கண்டிப்பா போணும். நாங்க ரெண்டு பேரும் சண்டே ஸ்கூல் போயிடுவோம். அதனால கூடவே வந்துருவாங்க அவங்களும். Mostly Sunday school was like mandatory. Yes, Sunday school mandatory. No tuition எல்லாம் no preference. First preference for this only. exam அடுத்த நாள் இருந்தா கூட come then go back and study. நான் நினைக்கிறேன் இது first Sunday school போனனால நல்ல ஆண்டவரோட வார்த்தையை கேட்டிருப்பாங்க. I think it would have helped them in their teeny years in நினைக்கிறேன் இல்ல. Yeah. Teenage especially my daughters வந்து they were they attended a lot of teen camps and all that, so they were and also they did lot of most of the activities were connected with churches. So இப்போ வந்து they'll both of them were in the choir, they sing well. So we used to encourage them in all those things. Of course studies they were doing. நாங்க வந்து ரொம்ப pressure பண்ண மாட்டோம் அவங்க first rank வாங்க. No, he's like that. He believes that they are capable of something, they'll do it. So we don't need to compel anything on them. So as they wish, we didn't compel anybody to do anything. So we used to pray. சின்ன காரியங்களை எடுத்து you have applied it, yes. And praying for children, very important. And இன்னைக்கு நல்ல ஹஸ்பண்ட்ஸ் வேணும்னு ப்ரே பண்ணனால இன்னைக்கு ஆக்சுவலா மேரேஜ் பார்க்கும்போது இன்னைக்கு மேரேஜ் பீரோக்கு தான் ஃபர்ஸ்ட் போறாங்க எல்லாரும். They believe and trust the marriage bureau, but they don't trust in God இல்ல. And we are seeing நான் ஆலோசனையில பார்க்குற நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பிரிவில் இருக்கிறது. ஆனால் நீங்க சொல்லுங்க, how you used to discipline your children? நான் வந்து ரொம்ப டிசிப்ளின் பண்றது இல்ல ரோஸ்லின். நான் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி give them freedom தான். Let them decide. They have to be taught how to behave. What is important. So basically it was taught. இல்லையா? முதல்ல நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா do's and don'ts. That itself makes clear. நம்ம அடிக்கடி போயிட்டு அவங்கள இது பண்றது கிடையாது. When they come to me for any help, definitely I will do them. ஏதாவது சப்ஜெக்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு தெரியலனா they will come to me, I will help them. அவங்களுக்கு சைக்கிளிங் கத்து கொடுக்கிறது, டிரைவிங் கத்து கொடுக்கிறது, ஸ்விமிங் கத்து கொடுக்கிறது எல்லாம் all I have done. என்னோட 3 பிள்ளைகளுக்குமே they know swimming. So teaching. எல்லாருக்கும் ஸ்விம்மிங் தெரியும். பியூட்டிஃபுல். நீங்க ஒரு மந்திரா ஏதோ வச்சிருக்கீங்களேன்னா so what சொல்லணும்னு நினைக்கிறேன். I attended one training program, 10 days training. So அதுல அந்த டீச்சர் என்ன சொன்னாருன்னா accept what is. அதான் first lesson வந்து accept what is. So God has given me Eben as my wife. I have to accept it. So accept what is. அப்புறம் வந்து so what next? அதே மாதிரி இத பத்தி worry பண்ண வேண்டியது என்ன பண்றது? He never worries about anything. அக்கா நீங்க பிள்ளைகளுடைய அந்த வளர்ப்புல அண்ணா இந்த டிசிப்ளினிங் வந்து எவ்வளோ அது ரொம்ப அழகா சிம்பிளா சொன்னாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஹேஸ் டு பி டாட் எவ்ரிதிங். தென் சின்ன பிரச்சனை தான் வரும், அதை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி உங்க கேர்ள்ஸ் எல்லாம், எஸ்பெஷலி இன்னைக்கு கேர்ள்ஸ் வந்து வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க, உங்க பிள்ளைங்கலாம் எப்படி? என் பிள்ளைங்க வந்து இவங்க டிசிப்ளின் பண்ண மாட்டாங்க, நான் கொஞ்சம் டிசிப்ளின் பண்ணுவேன். ஸோ அவங்கள இப்போ லீவ் நாள்னா நான் ஆஃபீஸ் போயிடுவேன். ஸோ ஐ டெல் தம் பை த டைம் ஐ கம் இன் த ஈவினிங் யூ ஹேவ் டு க்ளீன் திஸ் ஷெல்ஃப். ஒருத்திக்கு ஒரு ஷெல்ஃப், இன்னொருத்திக்கு இன்னொரு ஷெல்ஃப். த யங்கர் பாய் இஸ் லிட்டில் யங்கர். ஸோ இவங்க 2 பேருக்கும் வேலை கொடுத்துட்டு ஐ வில் ஜஸ்ட் கோ. ஸோ தே வில் டூ இட். Even as little children they used to do it. And when we didn't have a servant, my little girl used to make chapatis for the night. The elder one will do the mummy passenger kudutruvaanga. Elder one will do it on the stove and this one will spread it out. So chinna pillengilende they started learning to work. So I'm very happy because somehow God inculcated that. நீங்க சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம பிள்ளைகள் போய் அந்த இடத்துல ஒரு வைஸ் விமனா இருக்காங்க அப்படின்றது இல்ல ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலியா மேபி நாளைக்கு உங்க பாய் அங்க வந்து ப்ரூவ் பண்றாங்கன்னும் போது தட் இஸ் வேர் யூ ஃபீல் ப்ரவுட் அபவுட் யுவர் செல்ஸ். ஐ திங்க் தட்ஸ் வெரி நைஸ். பேரண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். இட் டேக்ஸ் அ டைம், எனர்ஜி, அண்ட் வி ஹேவ் டு பிளான் இட். என்ன எப்படி நம்ம பண்ணணும்னு. ஆனால் அதே சமயத்தில் இட்ஸ் ஒர்த் வைல். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸு அதில் டைம் கொடுக்காம ரொம்ப செல்லமா ஓவர் பெட்டிங் அண்ட் தென் இட் நெவர் அலோவ் தெம் டு கோ இன் டு த கிச்சன். நீ படிச்சா போதுமா, டிகிரி படிச்சா போதும், இப்படியே வளர்த்துட்டு பிள்ளைங்க they are in a shock mode when they get married. This is not my work அப்படின்றாங்க. அண்ட் கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா, என்ன வேலை செய்ய சொல்றாங்க என் ஹஸ்பண்ட் வீட்டில். we are supposed to do it.
ஸோ ஒய்ஃபோட ஒர்க், ஒரு கேர்ளோட ஒர்க்கு, ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பண்ணணும், ஒரு பாய் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற அந்த பேசிக் திங் கூட நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நைஸ் டாக்கிங் டு யூ. மேபி ஐ எம் கோயிங் டு ஜாயின் ப்ரேயிங் for you and we are going to pray for the people who are watching. சரியா? ரொம்ப சந்தோஷம் எங்க மத்தியில இருந்தது. Thank you. Okay, let's pray. எங்களை அதிகமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, சகோதரர் ராஜ்குமார் அண்ணனுக்காக, அப்பா எபன் சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய 32 வருடம் இவர்களுடைய திருமண வாழ்க்கையில கர்த்தர் போதுமானவராய் இருந்தீர். உம்மை முதன்மையாக வைத்து உம்மை சேவிக்கிற ஒரு அழகான குடும்பமா இருக்கிறது. ஜெபிக்கிற ஒரு குடும்பம். அப்பா குழந்தைகளை, அப்பா ஆண்டவரே பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தருடைய பயத்துல வளர்த்திருக்கிறார்கள். ஒரு எவ்வளோ they have been a light and salt to everyone, Lord. அப்பா இதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. they have to be like this, Lord. அப்பா parents, they have to realize their responsibility. அப்பா ஆண்டவரே கணவன் மனைவி அப்பா சண்டை வரும்போது அதை சீக்கிரமா முடிச்சிட்டு அப்பா they have to come united. they should enjoy their companionship, Lord. நீர் ஆண்டவரே தனியா இருக்கக்கூடாதுன்னு கொடுத்த அழகான துணையோடு கூட ஆண்டவரே வெறுப்பு கசப்போட இல்லாதபடிக்கு உன் இள வயதின் மனைவியோட நீ சந்தோஷமா இரு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதே அப்பா. அப்படியாக எங்க பிள்ளைகள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த நேரத்துல we speak happiness, we speak joy, we speak peace into their families, Lord. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அப்பா நாங்க பேசுகிறோம் தகப்பனே. அதை திருடுகிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளுகிறோம். ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவை எங்களோட ஆண்டவரே தம்பதியர்களுக்கு நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஞானத்தை கொடுங்கப்பா. எப்படி ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணணுன்ற ஞானத்தை தாங்க. குழந்தைகளை வளர்க்க வேண்டிய கிருபைகளையும் பலத்தையும் தாங்க தகப்பனே. சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு தம்பதியருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசிர்வதிங்க, அவங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே பிரிந்திருக்கிற தம்பதியருக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல எல்லா கசப்புகளையும் வெறுப்புகளையும் மறந்துட்டு உடனடியாக பிள்ளைகள் இணைந்து வாழ நாங்க ஜெபிக்கிறோம். பிள்ளைகள்னால சோர்ந்து போயிருக்கிற பெற்றோர்கள் இருக்காங்கப்பா. பிள்ளைகள் தவறான வழியில போறாங்களேன்னு ஐ ஜஸ்ட் ப்ரே லார்ட் யூ வில் ஸ்ட்ரெயிட்டன் them up. அப்பா ஆண்டவரே பிள்ளைகள் மாறி அப்பா உம்முடைய நன்மையான வழிக்கு வர உதவி செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைக்கு நீங்கள் கேட்ட அநேகமான காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஃபினான்ஸ் பற்றி, பேரண்டிங் பற்றி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பற்றி. இந்த கப்பல்ஸை ஆண்டவர் ஆசிர்வதிக்க முடியுமானால் 32 வருடம் ஆண்டவர் இவர்களோடு இருந்து இவர்களை வெற்றியாய் நடத்த முடியுமானா உங்கள் லைஃப்பையும் God can really bless it and you can be a happy family. You can be a light and salt of the earth. ஸோ உங்களுக்கு ஒருவேளை ஜெபம் மற்றும் ஆலோசனை தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பரில் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். அன்பானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பயனடைந்திருப்பீர்களே ஆனால் நீங்களும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை ஆதரித்து தாங்க முன் வாருங்கள். உங்கள் மாதாந்திர தியாகமான நன்கொடைகள் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை இன்னும் சிறப்பாக தயாரிக்க உதவி செய்யும். செக், டிடி அல்லது எம்ஓ அனுப்புவோர் வேர்ட் லைஃப் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் நம்பர் 100 தேவதாஸ் ஸ்ட்ரீட், விஜிஎன் சாந்தி நகர், அம்பத்தூர் எஸ்டேட், சென்னை 58 என்ற விலாசத்திற்கு அனுப்பிடுங்கள். ஆன்லைன் டிரான்ஸ்பர் செய்பவர்கள் வேர்ட் லைஃப் ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 210102030405050, சேவிங்ஸ் அக்கவுண்ட், IFSC கோட் TMBL 0000210, சென்னை பல்லாவரம் பேங்க் என்ற வங்கி கணக்கிற்கு நேரடியாக டிரான்ஸ்பர் செய்யலாம். உங்கள் நன்கொடைகள் இவ்வூழியத்தை இன்னும் தீவிரத்தோடு செயல்படுத்த பயன்படுத்தப்படும். மேலும் விவரங்களுக்கு www.wordlife.org.in க்கு லாகின் செய்யவும். பிதாவாகிய தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.